இரண்டாவதாக சொல்லுங்க, நிறைவாக்குற தேவன். மூன்றாவது நிரப்புகிற தேவன். நான் சொல்ற அந்த வாக்கியங்கள் வசனங்கள் உங்கள் இருதயத்துல நல்ல பதியத்தக்கதாக உங்க இருதயத்தில் அப்படியே மனதில் அது வைத்துக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் பேசுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக நிறைவேற்றுகிற தேவன். அந்த கணக்குல ஒரே ஒரு வார்த்தை, ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் வேதத்துல அநேக நபர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் மீது நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு இதை நாட்டுவேன், நான் உனக்கு வீடு கட்டுவேன், நான் உனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். இப்படி ஒரு நல்ல சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் நம்மோடு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் சில சந்தர்ப்பங்களில் நிறைவேறாதபடி இருக்கிறது. சில நபர்கள் நினைப்பார்கள், நான் பாரத்தோடு போனேன், ஆண்டவர் வார்த்தை மூலமாய் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம, அதாவது தேவன் பேசின அந்த வாக்குத்தத்தங்கள் அல்லது தேவன் பேசின அந்த தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு டைரி எழுதுகிற அந்த அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், அந்த டைரியில அந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கு. டைரி எழுத அனுபவம் இருக்கும் என்று சொன்னார். இத்தனாவது வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில கர்த்தர் எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எங்கள் போதகர் மூலமாக அல்ல ஏதாவது வந்திருந்த கன்வென்ஷன் பிரசங்கியார் மூலமாக அல்லது என்னோடு கூட டைரக்டா கர்த்தர் பேசினார் என்று அந்த டைரியில நம்ம எழுதி வைத்திருக்கோம். சோதரம் டைரி எழுதுகிற அந்த அனுபவம் உள்ளவர். இரண்டாவதாக அந்த டைரியில் ஒருவேளை எழுதலன்னா சில நபர்கள் அந்த பைபிளை குறித்து வைத்திருப்பார்கள். இந்த வசனத்தை இந்த தேதியில அது இந்த தீர்க்க தரிசனம் இந்த தேதியில என்னோடு கூட பேசினார் என்று அந்த பைபிளே சில நபர்கள் குறித்து வைத்திருப்பார்கள். அந்த பைபிளே அதை குறித்து வைக்கிறன்னா உங்களோடு கூட பேசின அந்த தீர்க்க தரிசனம், உங்களோடு பேசின அந்த வாக்குத்தத்தம், உங்களோடு தேவன் சொன்ன அந்த வார்த்தையை இந்த ரெண்டிலையும் நீங்கள் பதித்து வைக்கலாம். கட்டாயமாய் ஒரு இடத்துல நீங்க பதித்து வைத்திருப்பீர்கள். ஆமென் ஆமென். எதுல? இருதயத்துல பதித்து வைத்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் டைரியில எழுதி வைத்து நீங்க கண்ணீர் வடித்து அந்த டைரியில் உள்ள எழுத்துகள் முதல் கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம்? அழிந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசி அந்த இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை கட்ட நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோடு கூட என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தத்தை கட்டாயமாய் கட்ட நிறைவேற்றுவார். நமக்கு எல்லாரும் தெரிந்த வார்த்தை தான். நான் ஒரு ஐயா சொன்னது போல ஒரு சர்ச் பாஸ்டர் அல்ல, எவாஞ்சலிஸ்ட். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதுல ஒரு வாக்குத்தத்தம் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டார், தேவனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டுக்காரனா எனக்கு சுதந்திரவாளி ஆமா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டார். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அவருக்கு
அளித்தார். பதில் பேசுறார். சொன்னார், நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் மட்டுமல்ல, அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் அளிக்கிறது. நம்ம தேவன் பேசுகிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்விகளை எழுப்புறோமோ அப்பெல்லாம் ஆண்டவராய் கேட்ட அங்கே ஏற்ற பதில ஆபிரகாமோடு கூட பேசின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேச அவர் மனது வல்லவராக. நம்ம பேசாத தெய்வத்தை ஆராதனை செய்யல, நம்ம பேசுற தெய்வத்தை நம்ம ஆராதனை செய்யல. ஆண்டவர் சொன்னார், இவன் உனக்கு சுதந்திரவாதி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாதி ஆவான் என்று உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். ஆனா அந்த வாக்கு தத்தம் அவனோடு கூட பண்ணபோது அவனுடைய வயது 75. 75வது ஆண்டில தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணினார். தருவேன், உனக்கு ஒரு இடத்தை தருவேன் என்றார். அவர் தருவார். உனக்கு ஒன்றை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார், அதை கட்டி முடிப்பார். உனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார், அதை அனுப்புவார். வேலையை தருவேன் என்று சொன்னார், வேலையை தருவார். சபையை கட்டுவேன் என்று சொன்னார், கட்டி முடிப்பார். சபையை தருவேன் என்றால் சபையை தருவார். கிள சபை உருவாக்கப்படும் என்றால் உருவாக்கப்படும். சொல்லுவோம். இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லியிருப்பார். அவர் நமக்கு தருவேன் என்று சொன்னார். உடனடியாக அவருக்கு அதை கொடுக்கும். வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம் 21:2. ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாரா கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை சொல்வோம். அப்ப வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவர், தீர்க்கதரிசனம் சொன்ன ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு குறித்த காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். சொல்வோம். இன்னைக்கு உள்ள விசுவாசிகளே ஜனங்களே சரி, இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தர் இன்னைக்கு பேசினா இன்னைக்கே நடக்கணும். அதாவது அன்னைக்கு நடக்க வேண்டியத கத்தர் அன்னைக்கு நடக்க உதவி செய்வார். ஆகார் ஆண்டவர்கிட்ட அதுதான், ஆண்டவரே என் பிள்ளை சாகலன்னா பார்க்க மாட்டேன். ரொம்ப வாயு புதத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதா. அவ அழுகிய சத்தத்தை கத்தர் கேட்டார். பிள்ளையின் அழுகிய சத்தத்தை கேட்டார். உடனே அந்த பிள்ளையின் தாகத்தை தீர்ப்பதற்கு கத்தர் தண்ணீர் தந்தார். சொல்லுவோம். சோதரர் கத்தருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தார். ஆனவர்கள் அது உடனே செய்ய வேண்டியத உடனே செய்துட்டார். உடனே செய்ய வேண்டியது ஒரு ஆகாரம் பார்த்து, உன் பிள்ளைக்கு 25 வருஷம் கழிச்சு தண்ணீர் கொடுப்பா அந்த பிள்ளை செத்துது. உடனே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது உடனே செய்வார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்னைக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். தருவே கட்டுவேன் என்று சொன்னா கட்டுவார், செய்வேன் என்று சொன்னா செய்வார். ஆனால் அதற்கு ஒரு குறித்த அவசரப்படும். எந்த காரியத்தை அவசரப்படும் காலம் வரும்.
பிசாசே, லேகியோன் உள்ள பிசாசே இயேசுவை பார்த்து சொன்னார், கால வரமுன்னவா என்ன வேதனைப்படுத்த வந்து இவங்கிட்ட இருந்து போவதற்கு ஒரு காலத்தை நான் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீர் ஏன் வந்து நேயே ஆண்டவர் ஜபத்தே கற்று பிசாசே ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டார், நீர் எங்களை அனுப்பாதபடி தயவு கொண்டு எங்க அனுப்பும். பிசாசு ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படி செய்தார்னா நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்டார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வரும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எந்த காரியத்தை அவசரப்படக்கூடாது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், அவனும் ஆண்டவரை வானத்தை நட்சத்திரத்தை பார்த்து, நீரு வானத்தை நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணவன்னு சொன்னீர் ஆண்டவரே. 1 வருஷம் ஆச்சு ஒண்ணுதான், 5 வருஷம் ஆச்சு ஒண்ணுதான், 7 வருஷம் ஆச்சு ஒண்ணுதான், 10 வருஷம் ஆச்சு ஒரு குழந்தைங்க, 15 வருஷம் ஆச்சு ஒரு குழந்தைங்க. சோதரம் அப்படி எங்க இருப்பான்? ஆனால் வாக்குத்தத்தத்தை விசுவாசம் சொல்றோம். நம்ம ஒரு 10 வருஷம் ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறலாம். பாஸ்டர் மூலமாகவோ தேவ மனுஷன் மூலமாகவோ உங்களோட கூட பேசின அந்த வார்த்தைகள் ஒரு 10 வருஷம் நிறைவேறலன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் தான் நம்மோடு பேசினாரா இல்ல வேற ஒரு ஆவி நம்மோட பேசினா? ஆண்டவர் பேசினா, தேவன் பேசினா, ஏன் செய்யல? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்தில் கர்த்தர் சொன்னதை செய்யும் மனம் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நான் அநேக சபைகளுக்கு தீர்க்கதரிசனங்கள் சொல்றேன், அநேக குடும்பங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறேன். சுதந்திரம் அநேக வாலிபர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசனம் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது சொன்ன தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில 35 வயதுல நிறைவேறுது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். அதுக்கு ஒரு குறித்த காலம் வருவதற்கு முன்பதாக நாம் அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்து பிறக்கிற குழந்தை அடுத்த என்ன செய்யும்? அடுத்த என்ன செய்யும்? உப்புற விடும். இதுக்கு ஒரு காலம் இருக்கு. உப்புற விழுந்த பிள்ளை அடுத்த என்ன செய்யும்? இதுக்கு ஒரு காலம் இருக்கு. தவறுற பிள்ளை அப்புறம் என்ன செய்யும்? உட்கார். இதுக்கு ஒரு காலம் இருக்கு. உட்கார்ந்த பிள்ளை அப்புறம் என்ன செய்யும்? சொல்லுங்க. நிக்கும். நிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் நிக்கிற பிள்ளை நடக்கும். நடக்கிறதுக்கு ஒரு காலத்தில் இருக்கு. நடக்கிற பிள்ளை ஓடும். ஓடுறதுக்கு ஒரு காலத்தில் இருக்கு. ஓடுற பிள்ளை ஆடு. இதுக்கு ஒரு காலம். பிறந்த உடனே ஆடு 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 ஆடுனா ஒரு ஆட ஆரம்பிச்சா எல்லாவற்றும் ஒரு காலம் வருது. அந்த காலம் வரும்போது உங்களை குறித்து, சபை குறித்து, ஊழியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனிதை குறித்து, தொழிலை குறித்து, உத்தியோகம் குறித்து என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அதை குறித்த காலத்துக்குள்ள ஒரு காலத்துக்குள்ள அவர் நிறைவேற்ற. அது இதோட அதுக்கு மேல சொன்னா வாக்கு தத்தத்தை குறித்த